ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு ஃப்ரிட்ஜ் ஆர்கனைசேஷன் தான். ஸோ ஃப்ரிட்ஜ் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கும், அப்புறம் கொஞ்சம் ஸ்டோரேஜ் கண்டெய்னர்ஸ் வந்து நான் நெஸ்டேஷியாலருந்து வாங்கியிருந்தேன். அதுதான் இன்னைக்கு உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்க போறேன். ஃபர்ஸ்ட் அத அன்பாக்ஸ் பண்ணிறலாம். அதுக்கப்புறமா நான் அத எப்படி யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோல காட்டியிருக்கேன். இந்த வீடியோவ கடைசி வரைக்கும் பாருங்க. பேக்கேஜிங் வந்து ரொம்ப சூப்பராவே இருக்கும். உங்களுக்கு வந்து வெளியிலயும் 2 லேயர் பேக்கிங் குடுத்துருப்பாங்க. உள்ளேயும் வந்து நெறைய பபிள் ராப் இருக்கிறனால, செராமிக் இல்ல கிளாஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு டேமேஜ் ஆயிடும் அப்படிங்கிற worryயே கிடையாது. ஸோ இதுலயே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். வெளியிலயும் பபிள் ராப் இருக்கு. உள்ளேயும் வந்துட்டு பபிள் ராப் குடுத்துருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு என்னோட ஃபேவரட்டான ப்ராடக்ட் வந்து அன்பாக்ஸ் பண்ணிறலாம். இது வந்து ஃபுட் ஸ்டோரேஜ் கண்டெய்னர் செட் ஆஃப் 6 குரூவோ லைட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுல உங்களுக்கு டிஃபரெண்ட் கலர்ஸும் வந்து அவைலபிளா இருக்கு. நான் வந்து இந்த கலர் சூஸ் பண்ணியிருந்தேன். இந்த கண்டெய்னர்ஸ் எல்லாமே வந்து ஹை போரோசிலிகேட்ல வந்துரும். உங்களுக்கு வந்து பிபிஏ ஃப்ரீ பிஇ லிட் குடுத்துருக்காங்க. இதுல லார்ஜ் கண்டெய்னர் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 2500 mlல இருக்கும். அதுக்கப்புறம் 3 மீடியம் சைஸ் கண்டெய்னர்ஸ் இருக்கும். அதுல 2 வந்து உங்களுக்கு 1120 mlல இருக்கும். 1 வந்து 930 ml. ஃபைனலா இந்த 2 குட்டி கண்டெய்னர்ஸுமே பார்த்தீங்கன்னா, 370 mlல இருக்கும். ஸோ நம்ம வந்து டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபுட் வந்து இதில ஸ்டோர் பண்ணிக்க முடியும். இதில ஹைலைட்டான ஃபீச்சரே பார்த்தீங்கன்னா, இந்த க்ரூவ் பேஸ் தான். ஸோ உங்களுக்கு டிஷ்யூஸ் எல்லாம் நீங்க போடணும் அப்படிங்கிற அவசியமே இல்ல. நீங்க டைரக்ட்டாவே வந்துட்டு கொத்தமல்லி, கருவேப்பிலை, கீரை, லெஃப்ட் ஓவர் ஃபுட், மேரினேஷன்ஸ் இது எல்லாமே நீங்க ஸ்டோர் பண்ண முடியும். ஃபுட் வந்து உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாவே இருக்கும். இது வந்து 100% ஃபுட் சேஃப். இது நெஸ்டட் அப்படிங்கிறனால நீங்க ஈஸியா ஸ்டாக் பண்ணி வந்து ஃப்ரிட்ஜ்ல வச்சுக்க முடியும். நெக்ஸ்ட் வந்து இந்த வுடன் பிளாட்டர் தான். இது வந்து நம்ம சாப்பிங்க்கும் யூஸ் பண்ணலாம். இல்ல சர்விங் பர்ப்பஸ்க்கும் யூஸ் பண்ணலாம். இது வந்து 18 இன்ச் 100% நேச்சுரல் வுட்ல தான் வந்து இது பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த செம்ம கியூட்டான கிளாஸ் ஜார் தான். இது செட் ஆஃப் 2. இதில பார்த்தீங்கன்னா, பர்ட் மாதிரி உங்களுக்கு வந்து செராமிக் லிட் வந்திருக்கும். நான் வந்து பிங்க் ஷேட் சூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வந்து கிரீன் ஷேட் கூட அவைலபிளா இருக்கு. இது 1300 ml வந்துட்டு இதோட கெப்பாசிட்டி. இது நான் டாக்ஸிக் அண்ட் லீட் ஃப்ரீ. நீங்க நெஸ்டேஷியாவோட எந்த ப்ராடக்ட் எடுத்தாலுமே வந்து நான் டாக்ஸிக் அண்ட் லீட் ஃப்ரீ தான். இதோட லிட் வந்து ஏர் டைட். அதே மாரி இந்த பாஸ்கெட் வீவ் பேட்டர்ன் வந்து பார்க்கறதுக்கே ரொம்ப நல்லாருக்கும். நெக்ஸ்ட் வந்து இந்த செட் ஆஃப் 4 கிளாஸ் கேனிஸ்டர் வித் மெட்டல் செட் தான். ஸோ இது வந்து அவுட்டர் பார்ட் அந்த பிங்க் கலர்ல இருக்கிறதெல்லாம் வந்து உங்களுக்கு மெட்டல். உள்ள வந்துட்டு கிளாஸ் குடுத்துருப்பாங்க. இது 600 ml கெப்பாசிட்டி. இதில நீங்க வந்து நட்ஸ் இல்ல ஸ்நாக்ஸ் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இல்லன்னா மசாலா ஐட்டம் கூட வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும். 100% ஃபுட் சேஃப். அதே மாரி வெளியில வந்து நல்ல டியூரபிளான ஒரு மெட்டல் கேசிங் வந்து குடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு செட் ஆஃப் 3 போரோசிலிகேட் கிளாஸ் மிக்சிங் பவுல்ஸ். லிட்டோடயே வந்துரும். லிட் வந்து உங்களுக்கு பிபிஏ ஃப்ரீ தான். ஸோ இது வந்து பேஸ்டல் கலர்ஸ்ல இருக்கிறனால பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு. இதோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 2000 ml, 1000 அதுக்கப்புறம் வந்து 500 mlல குடுத்துருக்காங்க. இதோட ஃப்ளூட்டட் டிசைன் வந்து அவ்ளோ அழகா இருக்கு பார்க்கறதுக்கு. அதே மாரி இத ஃப்ரிட்ஜ்ல வந்து நீங்க ஸ்டாக் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நெறைய வந்து ஸ்பேஸ் சேவ் பண்ண முடியும். இத நீங்க வந்து லிட் இல்லாம மைக்ரோவேவ்லயும், டிஷ்வாஷர்லயும் யூஸ் பண்ண முடியும். லிட்டோட நீங்க வந்து ஃப்ரீசர்ல யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இது வந்து மிக்ஸிங்க்கு அதே மாரி வந்து ஏதாவது மேரினேஷன் பண்றதுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ மேரினேட் பண்ணிட்டு நீங்க அப்படியே வந்து ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் ஒன் வந்துட்டு ட்ரைப்ளை கடாய் வாங்கியிருந்தேன். வித் லிட்டோட வந்துரும். இது வந்து 3 லிட்டர்ஸ் கெப்பாசிட்டி. இதுல வந்து ஸ்க்ராட்ச் ஆகும், இல்ல ரஸ்ட் ஆகும் அப்படிங்கிற பயம் நமக்கு வேணாம். நமக்கு பாட்டம் வந்து ஹெவியா இருக்கறனால ஃபுட் எதுவுமே ஸ்டிக் ஆகாது. ஸோ நம்ம வந்து கம்மியான ஆயில்லயே சீக்கிரமா குக் பண்ண முடியும். அதே மாரி இந்த கடாய் வந்து எந்த ஃபுட்டோடயும் ரியாக்டும் ஆகாது. ஸோ இது எல்லாம் தான் நான் வாங்குன ப்ராடக்ட்ஸு. இதெல்லாம் அன்பாக்ஸ் பண்ணியாச்சு. இப்ப நம்ம வந்துட்டு இத வாஷ் பண்ணிட்டு, இத எப்படி நான் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த கிளாஸ் ஜார்ஸ், பவுல்ஸ் இது எல்லாமே நம்ம டிஷ்வாஷர்ல போட முடியும். ஃபர்ஸ்ட் டைம் அப்படிங்கிறனால ஃபுட் ரெசிட்யூ எதுவும் இல்ல. நான் வந்து ஹேண்ட் வாஷே பண்ணிறலாம் அப்படின்னு சொல்லிட்டு, எல்லாத்தையும் ஹேண்ட் வாஷ் பண்ணி நைட் ஃபுல்லா வந்துட்டு நான் காய வச்சுட்டேன். நீங்க இம்மீடியட்டா யூஸ் பண்ணணும் அப்படின்னா, வாஷ் பண்ணிட்டு நல்லா டவல் வச்சு நீங்க ட்ரை பண்ணிக்கலாம். இந்த கண்டெய்னர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா, நான் மெயினா வீக்லி மீல் ப்ரிப்பேர் பண்றதுக்காக தான் வாங்கியிருந்தேன். ஸோ நம்ம வந்து நெறையா ஐட்டம்ஸ் உள்ள வைக்கணும். அதே சமயம் நமக்கு வந்து ஃப்ரிட்ஜ்ல வந்து ஸ்பேஸும் ரொம்ப ஆக்கியூபை பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஸ்டாக்கபிள் கண்டெய்னர்ஸ் வந்துட்டு நான் சூஸ் பண்ணேன். ஸோ இதில வந்து நம்ம நெறைய ஐட்டம்ஸும் வைக்க முடியும். அதே சமயம் நம்மளுக்கு ஃப்ரிட்ஜ்லயும் வந்துட்டு தேவையான இடமும் இருக்கும். வீக்லி ஒன்ஸ் வந்துட்டு வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட் ஷாப்பிங் வந்து நான் பண்ணுவேன். ஸோ ஃப்ரூட்ஸ் வந்து மோஸ்ட்லி பழமுதிர்ச்சோலையில வாங்குவேன். காய்கறி எல்லாம் வந்து பக்கத்துல ஒரு சந்தை போடுவாங்க. ஸோ அதில போயிட்டு ஃப்ரெஷ்ஷா பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துருவோம். எந்தெந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் சாப் பண்ண முடியுமோ, அத மட்டும் தான் சாப் பண்ணுவேன். ஒரு 2, 3 டேஸ்க்கு. அதே மாரி கீரை எல்லாம் கிளீன் பண்ணி ஸ்டோர் பண்ணிக்குவேன். ஸோ ஸ்க்ரப்பரோட அந்த ஸ்பாஞ்ச் சைடு இருக்குல்ல, அத வச்சு தான் நான் எல்லாமே வந்து வாஷ் பண்ணிட்டேன். தண்ணி வந்து நல்லா ட்ரிப் ஆகுற வரைக்கும் இங்க வச்சிருப்பேன். அதுக்கப்புறம் கவுண்டர் டாப் மேல வந்துட்டு ஒரு பெரிய துணி வந்து போட்டுட்டு, இது எல்லாத்தையும் வச்சுட்டேன்னா, காலையில வந்து உங்களுக்கு நல்லா காஞ்சிருக்கும். இன்கேஸ் காலையிலயும் வந்து தண்ணி இருந்தது அப்டின்னா, ஒரு 10 மினிட்ஸ் வந்து வெயில்ல வச்சு எடுத்தோம்னா, சூப்பரா காஞ்சிரும். அதுக்கப்புறம் நம்ம வந்து இத யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிறலாம்.
ஸோ நைட் வந்து இப்படி தான் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு போயிருந்தேன். மார்னிங் பார்த்தீங்கன்னா, சூப்பரா காஞ்சிருச்சு. ஸோ நான் வந்து ப்ரீ பண்றதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் முடிச்சதுக்கப்புறமா, நான் வந்து ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ இங்க வரதுக்கு முன்னாடியே நான் வந்து கருவேப்பில, கொத்தமல்லி, அதுக்கப்புறம் கொஞ்சம் கீரை இது எல்லாத்தையுமே வந்து கிளீன் பண்ணி பவுல்ஸ்ல எடுத்து வச்சுட்டேன். ஸோ சந்தைக்கு வந்து நேத்து வெஜிடபிள் ஷாப்பிங் போயிருந்தப்போ, நல்ல பெரிய காலிஃப்ளவர் ஒண்ணு வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு போயிருந்தேன். இது வந்து கண்டிப்பா 2 தடவ நம்ம வீட்டுக்கு யூஸ் ஆகும். ஸோ இத வந்து மேரினேட் பண்ணி வச்சுட்டோம் அப்டின்னா, கொஞ்சம் கிரேவிக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாரி 65 ஏதாவது போடுறதுக்கும் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து இத ஃபுல்லா கிளீன் பண்ணிட்டேன். இத கட் பண்ற டைம்ல பார்த்தீங்கன்னா, நம்மளோட ட்ரைப்ளை கடாய் இருக்குல்ல, இதுல வந்து தண்ணி சூடு பண்ண போறோம். எதுக்கு அப்டின்னா, இந்த காலிஃப்ளவர வந்து கொஞ்ச நேரம் பிளான்ச் பண்ணணும். அதுல ஏதாவது பூச்சி, புழுவெல்லாம் இருந்தது அப்டின்னா, அது அப்படியே கீழ வந்து செட்டில் ஆயிரும். ஸோ தண்ணி நல்லா வந்து கொதிக்கிறதுக்குள்ள வந்து இத நல்லா கியூப்ஸா கட் பண்ணிக்கலாம். நமக்கு என்ன சைஸ்க்கு வேணுமோ, நான் வந்து ஒரு மீடியம் பீஸ் வர மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணிட்டேன். இது கிரேவி அதுக்கப்புறம் 65 2க்கும் வர மாதிரி நான் வந்து மேரினேட் பண்ண போறனால மீடியம் சைஸ்ல கட் பண்ணியிருக்கேன். ஸோ தண்ணி கொதிக்கிறதுக்குள்ள பார்த்தீங்கன்னா, டைம் இருந்தது. அதனால நம்மளோட குரூவர் செட்ல வந்து ப்ரீப் பண்ணி வச்சிருக்கிற ஐட்டம் எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம கொத்தமல்லி நெறைய யூஸ் பண்ணுவோம். அதனால அத பெரிய கண்டெய்னர்ல வந்து ஸ்டோர் பண்ண போறேன். இதுல அந்த குரூப் பேஸ் இருக்கிறனால நமக்கு வந்து டிஷ்யூ பேப்பர்லாம் எதுவுமே தேவையில்ல. யூசுவலி பார்த்தீங்கன்னா, நம்ம கீழ டிஷ்யூ போட்டுட்டு அது மேல கொத்தமல்லி ஸ்டோர் பண்ணுவோம். பட் அந்த மாரி வேணாம். நீங்க டைரக்ட்டாவே வந்து கொத்தமல்லி இதுல ஸ்டோர் பண்ணிக்கலாம். உங்களுக்கு மோர் தென் அ வீக் வந்து இது ஃப்ரெஷ்ஷா இருக்கும். நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த பாலக்கீரை தான். இது வந்து கண்டிப்பாவே நான் வீக்லி ஒன்ஸ் வாங்கிடுவேன். இந்த ஆம்லெட் எல்லாம் பண்றதுக்கு, அப்புறம் பருப்பு போட்டு பாலக் பருப்பு பண்ணுவோம்ல, அதுக்கு சூப்பரா இருக்கும். அடுத்த மீடியம் சைஸ் கண்டெய்னர்ல வந்துட்டு கருவேப்பில ஸ்டோர் பண்ணிட்டேன். ஸோ இது வந்து எனக்கு ஒரு 4 டூ 5 டேஸ் அந்த மாதிரி வரும். கருவேப்பில சட்னி அந்த மாரி பண்ணும்போது வந்து இது குயிக்கா எனக்கு காலியாயிடும். அடுத்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் இந்த வீக்குக்கு வந்து ரெடி பண்ணியிருந்தேன். ஒரு 200 டூ 300 கிராம்ஸ் வந்து கார்லிக் எடுத்தோம்னா, ஒரு 150 டூ 175 கிராம்ஸ் வந்து நான் ஜிஞ்சர் எடுப்பேன். ஈக்குவல் அமௌண்ட் வந்து போட மாட்டேன். கொஞ்சம் கம்மியா தான். அது கூடயே கொஞ்சம் டர்மரிக்கும், ஆலிவ் ஆயில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிட்டோம்னா, சூப்பரா வந்து ரெடி ஆயிரும். இந்த வீக் ஃபுல்லாவே எனக்கு அது வரும். அதுக்கப்புறம் வீக்லி மீல் ப்ரெப்ல கண்டிப்பா ஸ்ப்ரவுட்ஸ் இருக்கும். ஸோ இந்த தடவ வந்து நான் தட்டப்பயிறு, பச்சை பயிறு, அதுக்கப்புறம் கொள்ளு இதுதான் வந்து ஸ்ப்ரவுட்ஸ் பண்ணியிருந்தேன். நீங்க வந்து கருப்பு உளுந்து, கருப்பு சன்னா இது எல்லாமே வந்துட்டு ஸ்ப்ரவுட்ஸ் பண்ணலாம். ரொம்ப ஹெல்த்தியான ஆப்ஷன். நான் வந்து சாலடுக்கு யூஸ் பண்ணுவேன். இல்லாட்டி இந்த பயிறு வச்சு கிரேவி ரெடி பண்ணாலும் ரொம்ப சூப்பரா இருக்கும். சப்பாத்தி, தோசைக்கு எல்லாமே. என்னோட டாட்டருக்கு வந்து ஃப்ரூட்ஸ்னா ரொம்பவே பிடிக்கும். அதேமாரி ஹஸ்பண்ட்க்கும் சரி ஃப்ரூட்ஸ்னா ரொம்பவே பிடிக்கும். இந்த மாரி நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டோம்னா, அவங்க அடிக்கடி எடுத்து சாப்பிடுவாங்க. நான் எப்பவுமே இந்த மாரி மாதுளம்பழம் வந்து ஒரு 3 நாளைக்கு ஒரு வாட்டி வந்து ஒரு நல்லா பீல் பண்ணி வச்சுருவேன். ஸ்ட்ராபெர்ரி, ப்ளூபெர்ரி இது எல்லாமே வந்துட்டு நல்லா சால்ட் வாட்டர்ல வாஷ் பண்ணி போட்டோம்னா, அவங்க எடுத்து சாப்பிடுறதுக்கும் ஈஸியா இருக்கும். நம்ம வந்து ஸ்நாக்ஸ் பாக்ஸ்ல வந்து பேக் பண்றதுக்கும் காலையில ரொம்பவே ஈஸியா இருக்கும். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த நெஸ்டேஷியாவோட கண்டெய்னர் செட் வந்து எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஸோ நான் இந்த வேலையெல்லாம் முடிக்கிறதுக்குள்ள பார்த்தீங்கன்னா, தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. நான் அடுப்ப ஆஃப் பண்ணிட்டு, கல்லுப்பு, அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் இது போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா காலிஃப்ளவர போட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் பிளான்ச் பண்ணணும். நம்ம அடுப்ப ஆஃப் பண்ணாம இத கொதிக்க விட்டுட்டோம் அப்டின்னா, 65 பண்ணும்போது சுத்தமா நல்லா இருக்காது. நெறைய எண்ணெய் குடிச்சு, கிரிஸ்பியாவே நமக்கு வந்து வராது. அது பிளான்ச் ஆயிட்டு இருக்கிற டைம்ல இந்த கண்டெய்னர் செட்ஸ் ரெடி பண்ணிரலாம். இது வந்து நான் நட்ஸ் அண்ட் சீட்ஸ் போடுறதுக்காக தான் வாங்குனேன். நான் நைட் வந்து சியா சீட்ஸோ, ஆல்மண்ட்ஸோ சோக் பண்ணி வச்சிருப்பேன். ஸோ ஃப்ரீசர்ல பெரிய கண்டெய்னர்ல இருந்தாலும் நமக்கு ஈஸி ஆக்சஸபிள்க்கு வந்து ஒரு சின்ன கண்டெய்னர்ல போட்டு முன்னாடியே வச்சுட்டோம் அப்டின்னா, நைட்டு சோக் பண்ணும்போது ரொம்பவே ஈஸியா இருக்கும். அதுக்காக தான் இந்த கண்டெய்னர்ஸ் வாங்குனேன். இதோட இந்த மெட்டல் கேசிங் வந்து பார்த்தீங்கன்னா, இத ஹேண்டில் பண்றதுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கு. ஸோ கவுண்டர் டாப்க்கு மேல பார்த்தீங்கன்னா, ஒரு ஷெல்ஃப் இருக்கும். குட்டி ஷெல்ஃப்ல. அதுல வந்து வைக்கிறதுக்காக தான் வாங்கியிருந்தேன். ரொம்ப ஆப்ட்டா வந்து செட் ஆயிடுச்சு. ஸோ நான் இன்னும் கொஞ்சம் கண்டெய்னர்ஸும் வாங்கி இங்க வந்து ஃபில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவே வந்துருச்சு. இப்போ காலிஃப்ளவர் வந்து நல்லாவே பிளான்ச் ஆயிருச்சு. ஸோ இத வந்து சுடு தண்ணீலருந்து எடுத்துட்டு ஒரு 2, 3 தடவ நல்லா வாஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா சூப்பர் கிளீன் ஆயிடும். ஸோ இதுக்கு வந்து நான் மேரினேஷன் ரெடி பண்ண போறேன். இது வந்து ஒரு காமனான மேரினேஷன் தான். நம்ம 65க்கும் போட்டுக்கலாம். கிரேவிக்கும் வந்துட்டு இத நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ கொஞ்சமா கர்ட் ஆட் பண்ணியிருக்கேன். சில்லி பவுடர் 2 டைப்பும் போட்டிருக்கேன். காஷ்மீரி அப்புறம் நார்மல் சில்லி பவுடர், கரம் மசாலா, கொஞ்சமா வந்துட்டு கார்ன்ஃப்ளவர், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், சால்ட் இது எல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு, நம்ம பிளான்ச் பண்ண காலிஃப்ளவர வந்து இதில போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டோம் அப்டின்னா, சூப்பரா செட் ஆயிரும். ஸோ நான் டைரக்ட்டாவே இந்த நெஸ்டாஷியோட மிக்ஸிங் பவுல் செட்லயே வந்து ரெடி பண்ணிட்டேன். ஸோ இத வந்து நம்ம அப்படியே மேரினேட் பண்ணி ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ணிக்கலாம். நெறைய பாத்திரம் வந்து நம்ம இதுக்காக யூஸ் பண்ண தேவையில்ல. இந்த பவுல் வந்து நல்லா வைடா இருக்கறனால, நமக்கு வந்து மிக்ஸ் பண்றதுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கு. ஸோ அப்படியே மேரினேட் பண்ணி ஸ்டோர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு பன்னீர் தான் ஸ்டோர் பண்ண போறோம். நீங்க ஸ்டோர் பாட்டா இருந்தாலும் சரி, இல்ல வீட்ல பண்ணாலும், தண்ணீல வந்து நீங்க ஃபுல்லா சோக் பண்ணி வச்சீங்க அப்படின்னா, ஃப்ரெஷ்னஸ் வந்துட்டு சூப்பரா இருக்கும்.
நம்ம குக் பண்ற வரைக்குமே பார்த்தீங்கன்னா, அந்த ஃப்ரெஷ்னஸ் நல்லா ரீட்டெயின் ஆயிருக்கும். ஸோ நான் வந்து நெக்ஸ்ட் ஒரு 4, 5 டேஸ்க்கு பன்னீர் வந்துட்டு சமைக்க போறது இல்ல அப்படிங்கிறனால, நான் வந்து இந்த மாரி ஸ்டோர் பண்றேன். நீங்க ஒரு 2, 3 டேஸ்க்கு ஒரு வாட்டி தண்ணி மட்டும் நான் சொன்ன மாதிரி மாத்தணும். அடுத்த கண்டெய்னர்ல பார்த்தீங்கன்னா, நான் லெஃப்ட் ஓவர் கிரேவி தான் ஸ்டோர் பண்ண போறேன். ஸோ மார்னிங் வந்துட்டு சப்பாத்தியும், சன்னா கிரேவியும் பண்ணியிருந்தோம். ஸோ அதில கிரேவி வந்துட்டு எனக்கு நெறையாவே லெஃப்ட் ஓவர் ஆயிடுச்சு. இதில ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம் அப்டின்னா, நான் அப்படியே வந்து ஓவன்ல ரீஹீட் பண்ணிட்டு, நான் நைட்டு இல்லாட்டி நாளைக்கு மார்னிங் வந்து நான் யூஸ் பண்றதுக்கு நல்லாருக்கும். ஸோ இப்போ ஃப்ரிட்ஜ்ல யூஸ் பண்ற கண்டெய்னர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஸ்பேஸும் நெறைய ஆக்கியூபை பண்ணும். அதே மாரி உள்ள என்ன இருக்கு அப்படிங்கிறதும் வந்துட்டு நமக்கு விசிபிளா தெரியல. ஸோ இந்த க்ரூவோ செட் வச்சதுக்கு அப்புறமா டிஃபரன்ஸ் உங்களுக்கே தெரியும். அவ்ளோ ஐட்டம்ஸ் இருக்கு. நம்ம வந்துட்டு ஒரே ரேக்ல ஃபுல்லாவே ஃபில் பண்ணிட்டோம். எனக்கு கீழ பார்த்தீங்கன்னா, இன்னும் நெறையவே ஸ்பேஸ் இருக்கு. நான் இன்னுமே வந்து நெறைய ஸ்டோர் பண்ண முடியும் அதுல. ஃப்ரிட்ஜே வந்து இப்போ ரொம்ப ஆர்கனைஸ்டா இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நான் ஸ்நாக்ஸ்க்காக மக்கானா தான் ரெடி பண்ணிட்டுருந்தேன். சேம் அதே கடாய் தான் வந்து நம்ம யூஸ் பண்ணோம். நம்ம காலிஃப்ளவர் வேக வச்சோம்ல, அதே கடாயில. ஸோ இது நல்லா ஹெவி பாட்டம் அப்படிங்கிறனால, நீங்க இந்த மாரி ட்ரை ரோஸ்ட் பண்றதுக்கு, கிரேவி, டீப் ஃப்ரை பண்றதுக்கு எல்லாத்துக்குமே இந்த ஒரே கடாய நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். மக்கானா வந்துட்டு நான் இந்த ஏர் டைட் கிளாஸ் ஜார் இருக்குல்ல, இந்த பர்ட் லிட் வச்சது, அதில தான் வந்து ஸ்டோர் பண்ண போறேன். ஸோ இத வந்து ஸ்நாக்ஸ் கவுண்டர்ல வச்சோம் அப்படின்னா, பார்க்கறதுக்கும் ஆஸ்தெடிக்கா ரொம்பவே அழகா இருக்கும். ஏர் டைட் அப்படிங்கிறனால உங்களுக்கு வந்து அந்த ஃபுட்டோட ஃப்ரெஷ்னஸ், அந்த கிரிஸ்ப் அது எல்லாமே வந்துட்டு அப்படியே ரீட்டெயின் ஆகும். இது 1300 எம்எல் கெப்பாசிட்டி அப்படிங்கிறனால, உங்களுக்கு நல்ல குவான்டிட்டி ஆஃப் ஸ்நாக்ஸே வந்துட்டு இதில ஸ்டோர் பண்ண முடியும். ப்ரெப் ஒர்க் எல்லாமே நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஃப்ரிட்ஜ்ல வைக்க வேண்டிய ஐட்டம்ஸ் எல்லாமே ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ணியாச்சு. ஸ்நாக் கவுண்டரும் வந்து ரெடி ஆயிருச்சு. இப்போ வந்து நம்ம ஆஃப்டர்நூனுக்காக காலிஃப்ளவர் கிரேவி தான் நான் ரெடி பண்ணிட்டுருந்தேன். ஸோ இதுக்கு வந்துட்டு 1லேருந்து 2 பெரிய வெங்காயம் வந்துட்டு நல்லா ஸ்லைஸா கட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் ஒரு 3லேருந்து 4 தக்காளி வந்துட்டு நான் நல்லா கிரைண்ட் பண்ணி வச்சுட்டேன். நீங்க குட்டி குட்டியா சாப் பண்ணி போட்டாலும் நல்லா தான் இருக்கும். பட் மோஸ்ட்லி இந்த மாரி கிரேவிக்கு நம்ம கிரைண்ட் பண்ணி போட்டோம்னா, டெக்ஸ்சர் வந்துட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா நம்ம மேரினேட் பண்ணி வச்சிருந்த காலிஃப்ளவர், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், கரி லீவ்ஸ் இது எல்லாமே வந்துட்டு ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்து வச்சாச்சு. நம்ம எல்லாமே வந்து ரெடி பண்ணி உள்ள வச்சிருக்கிறனால, இந்த கிரேவி செய்ற டைம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நெறையாவே சேவ் ஆகும். ஸோ மார்னிங் ஹரிபரிலலாம் வந்துட்டு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ தேவையான ஐட்டம்ஸ் எல்லாம் எடுத்து வச்சதுக்கப்புறமா, நான் வந்து கொஞ்சமா கருவேப்பில, கொத்தமல்லி இது எல்லாத்தையும் வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். கடாயில வந்து ஆயில் ஆட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கிற ஆனியன் போட்டுக்கோங்க. இது வந்து நல்லா சாட்டே ஆகணும். ஒரு நல்ல ப்ரவுன் கலர் வர வரைக்கும் விட்டீங்கன்னா, கிரேவியோட டேஸ்ட்டும் வந்து நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சமா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். ஏன்னா, ஆல்ரெடி வந்து நம்ம காலிஃப்ளவர் மேரினேட் பண்ணும்போது, அதுலயும் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டிருக்கோம். அதனால இதில வந்து நான் கொஞ்சம் கம்மியாவே ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணிட்டு, கொஞ்சமா சில்லி பவுடர், மல்லித்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமா உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா, நம்ம மேரினேஷன்லயும் உப்பு இருக்கு. கருவேப்பில போட்டு, இது வந்து நல்லா அந்த எண்ணெய் வெளியில வர அளவுக்கு வந்து நீங்க இத கொதிக்க விடணும். இந்த ஸ்டேஜ்ல வந்து நம்ம மேரினேட் பண்ணியிருக்கிற காலிஃப்ளவர் வந்துட்டு நீங்க ஆட் பண்ணணும். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி, கொஞ்சமா தண்ணி ஊத்தி இத வந்துட்டு நம்ம ஒரு 15 மினிட்ஸ் கொதிக்க விட்டோம்னா, கிரேவி வந்து ரெடி ஆயிரும். இப்ப நம்ம காலிஃப்ளவர் எப்படி மேரினேட் பண்ணி இந்த கிரேவி பண்ணோமோ, இதே மாதிரி நீங்க சிக்கனும் மேரினேட் பண்ணலாம். இல்ல சோயா சங்க்ஸ் இருக்குல்ல, அதையும் வந்து நீங்க மேரினேட் பண்ணி பண்ணீங்கனாலும் சூப்பர் டேஸ்ட்டா இருக்கும். ஸோ நான் வந்து கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணிட்டு, இத வந்து மூடி போட்டு ஒரு 15 நிமிஷம் வந்து நல்லா கொதிக்க விட்டுருவேன். ஸோ காலிஃப்ளவரும் நல்லா வெந்துரும். கிரேவியும் வந்து சூப்பரா ரெடி ஆயிருச்சு. இது வந்து ரைஸ்க்கு மட்டும் இல்லாம சப்பாத்தி, தோசை இது எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ வேலையெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் கையோட வந்து கிச்சனும் ஃபுல்லா கிளீன் பண்ணிட்டேன். ஸோ ஃபைனலா வந்துட்டு வீக்லி ப்ரெப் எல்லாமே முடிச்சாச்சு. நான் ரொம்ப நாளா பெண்டிங் வச்சிருந்த இந்த ஃப்ரிட்ஜ் ஆர்கனைசேஷனும் வந்துட்டு நம்ம முடிச்சாச்சு. எனக்கு ரொம்பவே சாட்டிஸ்ஃபைடா இருந்தது. டேவே ரொம்ப ப்ரொடக்டிவா போன மாரி இருக்கு. இந்த எல்லா ப்ராடக்ட்ஸோட லிங்க்குமே பார்த்தீங்கன்னா, நான் டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கேன். நீங்க வந்து மறக்காம செக் பண்ணி பாருங்க. இந்த கலர் ஆப்ஷன்ஸ் மட்டும் இல்லாம, இன்னும் நெறைய கலர் ஆப்ஷன்ஸ், டிஃபரெண்ட் சைஸஸும் அவைலபிளா இருக்கு. உங்க ரெக்வயர்மென்ட்க்கு தகுந்த மாரி வந்து நீங்க பர்ச்சேஸ் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்டின்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோல நான் உங்கள மீட் பண்றேன். தேங்க் யூ சோ மச் ஃபார் வாட்சிங்.